வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 2 சூப்பரான பியர் காக்டெயில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒயின் ஷாப்லையுமே உங்கள் கம்பெனி பியர் கூலிங்கே கிடைக்க மாட்டுது. இது விஷயமா நான் உங்கள் எம்டி கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா? நண்பா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காக்டெயில் வெரி சிம்பிள். இதோட பேர் ஷாண்டி. ஃபஸ்ட்டு பியரை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சிம்பிள் மெத்தட் நண்பா. உங்ககிட்ட ஓப்பனர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஏதோ வாட்டர் பாட்டில் இல்லைன்னா ஏதாவது பாட்டில் எடுத்துக்கோங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. பியர் வந்து லைக் half ஆஃப் த கிளாஸ் ஃபில் பண்ணணும் நண்பா. எப்பயும் ஹோட்டல்ஸில் பார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃப்ராத்னா இந்த நுரை வித்தவுட் ஃப்ராத் தான் வந்து பியர் வந்து போர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக அது ராங் மெத்தட். வித் ஃப்ராத்தோட தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த கார்பனேட்டட் ஏர்லாம் வந்து போயிடும். ஏன்னா இப்போ நீங்கள் கார்பனேட்டட் ஏரோட நீங்கள் வந்து இன்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபில்லான மாதிரி, ரொம்ப ஸ்டமக் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பியரை வந்து எப்போயுமே டைம் எடுத்து சிப் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வந்து பியர் வந்து கொஞ்சம் லைக் போர் பண்ணிவிட்டு half ஆஃப் த கிளாஸ் போர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராத்தெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ஃபில் பண்ணலாம். பட் இப்போ நம்ம இந்த ஷாண்டிங்கிற காக்டெயிலுக்கு கிளாஸ் வந்து half ஆஃப் த கிளாஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். வெரி சிம்பிள் மெத்தட் தான், பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரைட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ப்ரைட் வந்து டாப் அப் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம லைம் வெஜ்ஜஸ் எடுத்து வச்சுருக்கோம். லைம் வெஜ்ஜஸ் எடுத்து லைட்டாக லைம் வந்து ஒரு லைம் ஸ்லைசஸ் 2 லைம் ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். லைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். ஸ்ப்ரைட் ஆர் 7up யூஸ் பண்ணலாம். half ஆஃப் த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா பியர் அண்ட் half ஆஃப் குவான்டிட்டி வந்து ஸ்ப்ரைட் ஊற்றிக்கோங்க. தட்ஸ் ஆல். சியர்ஸ் நண்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காக்டெயில் ஒரு ஸ்பைசியஸ்ட் பியர் நண்பா. அதாவது ஒரு காரமான பியர். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பைசி பியருக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் இதை வந்து மேக் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு பூட் கிளாஸ். சரிங்களா? கிளாஸ் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைம் வெஜ்ஜஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த கிளாஸோட கார்னரில் வந்து லைட்டாக அந்த லைம் வெஜ்ஜஸ் வந்து லைக் அந்த லைமை வந்து லைம் ஜூஸ் வந்து அப்படியே லைட்டாக இது பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா சால்ட் அதெல்லாம் வந்து போயிடும். நம்ம பூட் கிளாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து கிளாஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டொபாஸ்கோ சாஸ். இதோட பேர் வந்து டொபாஸ்கோ சாஸ். சரிங்களா? அதாவது சில்லி, ரொம்ப உலகத்திலே காரமான ஒரு வகை சில்லி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய சாஸ் டொபாஸ்கோ சாஸ். சரிங்களா? ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது நண்பா. ஜஸ்ட் ஒரு 3-4 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சேம் ஆஸ் யூஷுவல் லைம் ஸ்லைசஸ், இந்த லைம் ஸ்லைஸ் போட்டுக்கலாம். லைம் வெஜ்ஜஸ் எடுத்து வச்சுருக்கோம். லைம் வெஜ்ஜஸ் வந்து லைக் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பியர். அந்த ரிம் டேமேஜ் ஆகாமல் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி மெதுவாக போர் பண்ணுங்க. லாங் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த உள்ளே போட்டிருக்க நம்ம சால்ட் தென் டொபாஸ்கோ சாஸ் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். சூப்பரான ஒரு ஸ்பைசியஸ்ட் பியர், ஸ்பைசி பியர் ரெடி ஆயிடுச்சு. சியர்ஸ் நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், டேஸ்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. தேங்க்யூ நண்பா. Bye.